வெற்றி வணக்கம். வெற்றி, இப்போது ஹிந்துஸ்தான் நிறுவனம் இங்கே கேட்டிருக்கக்கூடிய அனுமதி அப்படிங்கிறது ஆய்வுக்கான அனுமதியா அல்லது ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான அனுமதியா? ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான அது எக்ஸ்பென்ஷனுக்கானது. ஆக்சுவலாக இது ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி. இதுதான் முதலாக இந்தியாவில் வந்து ஒரு தனியார் கம்பெனி. ஓகே. ஸோ நமக்கு ஹிந்துஸ்தான் ஆயில் கார்பரேஷன் வந்தது இருக்கு இல்லைங்களா? ஸோ அது இதுவுமே சிமிலர் நேம் இருக்கிறதுனால இது வந்து அரசு துறை அப்படிங்கிறது பொதுத்துறை நிறுவனம். பொதுத்துறை நிறுவனம் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரைவேட் பாடி தான். பிரைவேட் பாடி ஃபர்ஸ்ட் முதலாக இந்தியாவில் எண்ணெய் எடுக்க வந்த ஒரு தனியார் நிறுவனம் இதுதான். ஸோ அந்த வகையில் தான் இருக்காங்க. அதோட ஃபுல் பேர் என்ன? ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி. ஓகே, அதை வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு அங்கே ஒரு எண்ணெய் கிணறு இருக்கிறது. கரெக்டாக இப்போ நம்ம தமிழக கடலோர பகுதியில் இருந்துட்டு 13 கிலோமீட்டர், பரங்கிப்பேட்டையிலேருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இந்திய அரசினோடு பார்த்திங்கன்னா இந்த எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அந்த பகுதியில் ஆல்ரெடி ஒரு எண்ணெய் கிணறு வைத்திருக்கிறார்கள். அந்த எண்ணெய் கிணறை மேலும் விரிவாக்கம் செய்வதற்காக புதிதாக 4 எண்ணெய் கிணறுகளை அமைப்பதற்காக, கடலுக்குள்ளாக அமைப்பதற்கான எக்ஸ்பேன்ஷனுக்கான ஒரு அனுமதி தான் இப்போ அப்ளை கேட்குறாங்க. ஓகே. அதாவது இந்த அனுமதி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணும், என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வந்துட்டு வாங்கணும். அதே போல் இது கடலோரம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் வருவதன் காரணமாக கோஸ்டல் ரெகுலேஷன்ஸோட அடிப்படையில் வந்துட்டு அந்த கிளியரன்ஸும் வாங்கணும், சிஆர்எஸ்எல் கிளியரன்ஸும் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ சிஆர்எஸ்எல் கிளியரன்ஸ் வந்துட்டு இப்போ வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோஸ்டல் ரெகுலேஷன் அத்தாரிட்டி இருக்காங்க, அவங்கக்கிட்ட தான் வாங்கணும். ஸோ கடலூர் மாவட்டத்தை சேர்ந்து இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோஸ்டல் ரெகுலேஷன் அத்தாரிட்டி இருக்காங்க, அவங்ககிட்ட இப்போ வந்து மனு செஞ்சுருக்காங்க இந்த கிளியரன்ஸ் வந்து கொடுப்பதற்காக. ஸோ அப்படி தான் நமக்கு இப்போ விஷயம் வந்து வெளியே தெரிகிறது. அப்போது கடலோரம் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் இப்போ இதில் குறிப்பாக நீங்கள் புரிந்துக்கூடிய விஷயம்னா, கடலுக்குள்ளாக இந்த ஹைட்ரோகார்பன் எடுப்பதனால பொதுமக்களும் கருத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்க வேண்டிய அவசியமே பப்ளிக் கன்சல்டேஷன் தேவையில்லை. அதே போல் வந்து இது வந்து ஒரு கடல் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் எடுத்துக்க வேண்டிய தேவை அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அனுமதி, ஸோ என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க. சிஆர்எஸ் கிளியரன்ஸ் கொடுக்கக்கூடிய அத்தாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் கமிட்டியாக இருந்தாலும் அதை நியமிக்கக்கூடியவர்கள் யாராக இருக்காங்கன்னா ஒன்றிய அரசு தான் இருக்காங்க. ஓகே. ஸோ வந்து எந்த வகையிலும் வந்து இப்போ மாநில அரசாங்கத்தினுடைய நேரடியான ஆலோசனை இல்லாமலோ அல்லது மக்களிடம் கலந்து ஆலோசிக்காமல் அவங்களோட அனுமதி பெறாமல் இந்த அனுமதியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே அப்படி தான் பல எண்ணெய் கிணறுகள் வந்து கடலோரம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த ஆபத்து தான் இப்போ இதில் இருந்தது. இதை இப்போ எப்படி தமிழ்நாடு அரசாங்கத்தால் எப்படி தடுக்க முடியும்? தமிழக அரசாங்கம் கடந்த காலத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நம்ம எதிர்ப்பை வந்து போய்க்கலாம். ஏன்னா என்னதான் வந்து உங்களுக்கு வந்து கடலை என்பது அதனுடைய கான்ஸ்டியூஷன் படி வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து யூனியன் லிஸ்ட்டில் தான் வருது. அந்த கடல் சார்ந்து இருக்கக்கூடிய நிலப்பரப்பு இருந்தாலும் கூட மாநில அரசாங்கத்தும் ஃபெடரல் ஸ்டேட்டாக வந்துட்டு நாம் வந்து முன்வைக்கலாம், கோரிக்கையை முன்வைக்கலாம். அப்படி தான் கடந்த காலங்களில் வந்து அப்போதைய முதல்வராக இருந்த குறிப்பிட்ட கடற்கரையிலிருந்து எத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது, அதுக்கப்புறம் மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்ட்டு ஏதாவது எல்லைகள் இருக்குதா? இங்கே இல்லை. கடல் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றிய அரசாங்கத்தினுடையது தான். நமக்கு கடலோரம் பகுதியில் இருக்க வந்து அது கோஸ்டல் ஏரியாவும் நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும்தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து இருக்குமே. இது கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ அந்த 13 கிலோமீட்டர் அப்படி எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது முழுக்க ஒன்றிய அரசாங்கத்து கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வருது. அதாவது அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் ஆஸ்பெக்டில் படி பார்த்தீங்கன்னா இது ஒன்றிய அரசு தான். அப்படி இருக்கிறதுனாலேயே வந்து அதுதான் ஐயநாதன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டாங்க. அப்படி இருக்கிறதுனாலேயே வந்து முழுக்க ஒன்றிய அரசு செயல்பட நாம் அனுமதிக்க முடியாது. ஏனென்றால் காவேரி டெல்டா சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியினுடைய அந்த நிலவியல் அமைப்பு முறை அப்படிங்கிறது அது வரைக்கும் இருக்குது இல்லைங்களா? அந்த எக்காலஜிக்கெலாம் நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம். ஸோ கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிறது நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் அந்த பகுதியில் நீங்கள் கிட்டத்தட்ட 3000 அடிக்கு இவங்க ட்ரில் பண்ண போகிறாங்க. கடலுக்குள்ளாக 3000 அடி நீங்கள் ட்ரில் பண்ணுறீங்க அப்படின்னா அதனோட நிலவியல் பாதிப்பு என்ன இருக்குது? இப்போமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடலூர் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் சின்ன அளவுக்கான செஸ்மிக் ஆக்டிவிட்டி அவங்க உணர்றாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் தெளிவுபடுத்த மாட்டுறாங்க. ஓகே. அந்த பகுதியில் ஏற்கனவே அதிகப்படியான இந்த மாதிரி ஆயில் எக்ஸ்பிரேஷன் நடப்பதனால ஆமாம், உங்களுக்கு கிட்டத்தட்ட 3000 அடி நீங்கள் வந்து ட்ரில் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? நம்ம சாதாரணமாக இங்கே வந்து 100 அடி 200 அடி 1000 அடிக்கு நம்ம ட்ரில் பண்ணும்போது சில அதிர்வுகளை நம்ம வந்து எதிர்கொள்கிறோம் இல்லைங்களா? பக்கத்தில் ட்ரெயின் போகும்போது அந்த அதிர்வை நம்ம எதிர்கொள்கிறோம் இல்லைங்களா? கிட்டத்தட்ட இங்கே வந்து 3000 அடிக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரில் பண்ண போகிறாங்க. அதுவும் வந்து கடல் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் ட்ரில் பண்ணுறீங்க. அங்கே இருக்கக்கூடிய நில அமைப்பு இருக்கு இல்லையா? அப்போ இந்த நிலத்தட்டுகள் இருக்குல்ல, அப்போ இந்த பகுதியோட சேர்ந்து அது இருக்கும்ல, அப்போ செஸ்மிக் ஆக்டிவிட்டியை அது இன்டியூஸ் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆல்ரெடி அங்கே செஸ்மிக் ஆக்டிவிட்டி அவங்க உணர்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ நிலவியல் அமைப்பில் பல மாற்றங்களை கொண்டு வரலாம். ரெண்டாவது இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைனா நம்மளுடைய
கிரவுண்ட் வாட்டரை வந்து அஃபெக்ட் பண்ணும், நிலத்தடி நீரை வந்து அதிகமாக பாதிப்படும். ஏன்னா அதிகப்படியான கெமிக்கல்ஸை இவங்க உள்ளே அனுப்பி தான் ட்ரில் பண்ணுவாங்க. அப்படி வெளியே வருகின்ற போது அதில் பயங்கரமான இந்த கச்சா எண்ணெயோடு சேர்த்து இருக்கக்கூடிய பயங்கரமான கழிவுகள் வந்து வெளியேறும். இவை அனைத்துமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடல் சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்களை பாதிப்பை ஏற்படுத்துவதோடு நிலத்தடி நீரையும் பாதிப்படைக்கும். ஏன்னா சீ வாட்டர் இன்ட்ரூஷன் இருக்கும். சீ வாட்டர் இன்ட்ரூஷன் இருக்கும்போது நம்ம அப்போ அந்த வகையில் மாநில அரசாங்கத்துக்கு நிச்சயமாக வந்து அவங்க இதில் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஒன்றிய அரசை வந்து அவர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து இது குறித்தான விஷயங்களை ரியாக்ட் பண்ணுவதற்கான வேலைக்கு அவங்களுக்கான ரோல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கு. வெற்றி கிட்டத்தட்ட வெற்றி ஒரு 4-5 கண்ட்ரி, சவுதி அரேபியா, வெனிசுலா, அப்புறம் மலேசியா, இந்த மொத்த கண்ட்ரியில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குதோ அவ்வளோ பேர் மொத்தமாக இங்கே வந்து இங்கே கடலை மட்டுமே நம்பி அந்த வேலையை மட்டுமே செஞ்சு வேலை வாய்ப்பை பெறுகிறார்கள்ன்ட்டு நாம சொல்ல, இந்தியன் கவர்மெண்ட் தான் சொல்லுது. இந்த வேலைவாய்ப்பை நாங்கள் அதிகப்படுத்துவதற்காக, இந்த முதலீட்டு திட்டங்களை என்கரேஜ் பண்ணுவதற்காக நிறைய இனிஷியேட்டிவை இந்தியன் கவர்மெண்ட் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு இதில் முதலீடுகள் எல்லாம் வந்திருக்கிறது. அப்படியெல்லாம் இந்தியன் கவர்மெண்ட் தான் சொல்கிறது. இப்போ இது வந்து சுற்றுச்சூழல் பாதிப்பு மாத்திரம் இல்லாமல் இது எந்தெந்த வகையில் அஃபெக்ட் பண்ணும், மக்களுடைய சாதாரண வாழ்க்கையை இது எந்தெந்த வகையில் அஃபெக்ட் பண்ணும்? இது இப்போ அவங்க ஃபைல் பண்ணிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் இருக்குல்ல, அந்த டாக்குமெண்ட் படியே போகும். அதாவது HOEC அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட் கோஸ்டல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிக்கு முன்பாக அவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. ஸோ அது அவங்க பண்றாங்க. அந்த அனுமதிக்கான அப்ளிகேஷன் மனு, அந்த மனுவில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறேன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடலோரத்திலிருந்து கடல்ல இருந்து நிலம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை வந்து பரங்கிப்பேட்டை தான் சொல்றாங்க. ஓகே, பரங்கிப்பேட்டை டவுன் பஞ்சாயத்து சொல்றாங்க. அதனுடைய பாப்புலேஷன் இது வந்து 2013 பாப்புலேஷன் படி 25,541 பேர் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. 2011 பாப்புலேஷன். ஆமா, ஏன்னா அதுதான் இது பண்ணி நம்மகிட்ட இருக்கு. ஆமாம். ஸோ வேற என்னென்ன கிராமங்கள் இருக்கு அப்படின்னா முடசுட உடை அப்படின்னு சொல்றாங்க, புதுப்பேட்டை, முழுக்குத்தூர், சின்னூர், அப்புறம் பரங்கிப்பேட்டை. ஸோ இந்த 5 வில்லேஜஸ் தான் 12 கிலோமீட்டர் ரேடியஸில் வருது. 12லேருந்து 13 கிலோமீட்டர் ரேடியஸில் வருது, கடல்ல இருந்து வருது. ஸோ இதான் அவங்க வந்து சொல்றாங்க. இதில் கூடுதலாக ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோ கார்பன் ட்ரில்லிங் ஒரு பிளான்ட் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து 56 கிலோமீட்டருக்கு ஒரு பைப் லைன் இருக்கு. ஓகே, ஸோ அவங்க எடுக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பனை அவங்க இந்த பைப் லைன் கொண்டு வராங்க. இப்போ புதுசாக அடுத்த ஒரு பைப் லைன் கொண்டு வர போகிறாங்க. ஓகே, அதே மாதிரி விரிந்த ஒரு 4 புறமாக 4 இடத்துல புதுசாக எண்ணெய் கரை கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது எக்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறத பொறுத்து இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அது அந்த 1 கிலோமீட்டர் சரௌண்டிங் ஏரியா அப்படிங்கிறது என்னென்னா ப்ரொடெக்டட் ஜோனாக இருக்கும். அந்த 1 கிலோமீட்டர் ஜோன் பக்கத்தில் போக முடியாது. நீங்கள் 1 கிலோமீட்டர் பக்கம் அது பக்கத்தில் போக முடியாது, ப்ரொடெக்டட் ஜோனாக இருப்பாங்க. நீங்கள் அது ஒன்றும் இல்லை, பூம்புகார் அந்த கடற்கரை ஓரமாகவே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிஸ்டிங் எண்ணெய் கிணறு தெரியும், அங்கே ஃப்ளேம் வரது தெரியும். அப்போ நாங்கள் கடந்த ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தோம். அப்போ நாங்கள் கேட்கும்போது அது பக்கத்தில் போனாலே அங்கே போட் வந்து வந்துடும், எங்களை விட மாட்டாங்க, அது வந்து விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஜோன் தான் அந்த 1 கிலோமீட்டர் ஏரியா. அப்படி ஏன்னா அது ஹைலி ஃப்ளைமபிள் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படிங்கிறதுனால அது ப்ரொடெக்டட் ஜோன். அப்போ மீனவர்கள் இயல்பாக அந்த பகுதியில் போக முடியாது. அப்போ இதில் வந்து நாம் கேட்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, சரி இப்போ வந்து சுற்றுச்சூழல் பார்வையிலேருந்து நாம் இது பார்க்கின்ற போது எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் இது ஒரு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி. ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு கண்டிப்பாக EIA பண்ணணும், அதாவது என்விரான்மென்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். இந்த திட்டத்தின் காரணமாக சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு உண்டாகக்கூடும் என்பதற்கான ஆய்வறிக்கையை அவர்கள் செய்யணும். அந்த ஆய்வறிக்கை எது செய்யலாம், அது இனிமேல் செஞ்சுட்டு தான் அவங்க சமர்ப்பிப்பாங்க. அப்படி சமர்ப்பிக்கும் போது ஒரு ஆய்வறிக்கை அப்படிங்கிறது எப்பவுமே விவாதத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும் இல்லைங்களா, அப்போ தானே நேர்மையாக உண்டு. அப்போ அது பொதுமக்கள் பார்வை வைக்கப்படணும், பப்ளிக் கன்சல்டேஷன் இருக்கணும். இப்போ இவங்க என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கன்னா, இப்போ இந்த சட்டத்தை திருத்தி வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கன்சல்டேஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன நிலைமை கொண்டு வந்துட்டாங்கன்னா, நாங்கள் கடல்புறமாக இதை செய்வதன் காரணமாக இதற்கு பொதுமக்களிடம் கருத்து கேட்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ அதன்படி வந்து பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்க வேண்டிய தேவையில்லை, மீனவர்கிட்ட கருத்து கேட்க வேண்டிய தேவையில்லை, கடல் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்குது. 2வது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிளியரன்ஸ் தேவையில்லைன்னு 2005 சொல்லிட்டாங்க. மாநில அரசாங்கத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய பொல்யூஷன் கண்ட்ரோல் தேவையில்லை. இப்போ CRZ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுவுமே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே தான் வருது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோஸ்டல் ரெகுலேட்டரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கீழே தான் இப்போ அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த அத்தாரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கத்தினுடைய அத்தாரிட்டிஸ் தான் இவங்க எல்லாமே. ஆனால் இதை நியமிக்கிறது வந்து இன் கன்சல்டேஷன் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ் இருக்குது. இப்போ அதுதான் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால். இப்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மாநில அரசாங்கத்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இவங்களுக்கு வந்து இந்த கிளியரன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது.
அந்த பாடி இண்டிபெண்டா முடிவெடுக்கலாம். ஓகே. அந்த இண்டிபெண்டா அவங்க முடிவெடுக்கின்ற போது ஒன்றிய அரசாங்கம் சொல்லுகின்ற வகையில் அவங்க செயல்படுவாங்களா, மாநில அரசாங்கம் செய்வாங்கதான் இப்ப கேள்வி. இப்போ கடந்த காலத்திலும் இதே பிரச்சனை தான் வந்துச்சு. அப்போ அந்த வகையில் நாம் வந்து என்ன சொன்னோன்னா, கடந்த காலங்கள்லையுமே இதே தான், இதே சிஏ அத்தாரிட்டி போன நிறுவனங்கள் எல்லாமே மாநில அரசாங்கத்தை கன்சல்ட் பண்ணாமல் நிறைய கிளியரன்ஸ் கொடுத்தாங்க. நாம் அப்போ அதை அப்போஸ் பண்ணோம். உங்களுக்கு கீழே கூட உங்கள் ஆஃபீஸர்ஸ் தான் அப்படி செயல்படுறாங்களே, ஏன் விட்றீங்க அப்படின்னு கேட்குறோம். இப்பவும் அதுதான், மாநில அரசாங்கத்தோட அதிகாரி தான் இருக்காங்க. ஓகே. ஆனால் இவங்க வந்து மாநில அரசாங்கத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி கிட்டேயோ இல்லை என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டே கேட்க முடியல. ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லுகின்றதோ, அவங்க என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்களோ அதன்படி தான் அவங்க இப்போ நடைமுறை நடத்த வேண்டும். ஓகே. அந்த இடத்துல தான் நமக்கு வந்து சிக்கல். அதாவது இப்போ கடல் எவ்வளவு மோசமாக போனாலும் அதற்கு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து பிரச்சனை கிடையாது, அவங்களுடைய அனுமதி தேவையில்லை. இதுல அவங்க ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல, பவர்ஸ் எடுத்துட்டாங்க, அதான் பிரச்சனை. ஓகே. அதாவது என்ன, அதாவது இங்க வந்து நம்ம போய் சிஎம்டிஏல வந்து போய் ஒரு அப்ரூவல் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அப்ரூவல் வாங்குறோன்னு கொன்னுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அது கொசஸ்தலை பேசின்ல வருதா, இல்லை வந்து பொன்னேரி பேசின்ல வருதா, அடையாறு பேசின்ல வருதான்னு கொலையா கொன்னு அப்ரூவலே கொடுக்க மாட்டாங்க. ஆனா இங்க கடலுக்குள்ளேயே போட்டாலும் அப்ரூவல் கிடைச்சிடும் உடனே. ஆமா, இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு 15 கிலோமீட்டர்ல பிச்சாவரம் வருது. ஆனா 10 கிலோமீட்டர் ரேடியஸ்ல வந்து எந்த விதமான எக்கோ சென்சிட்டிவ் ஏரியாவும் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ வந்து இப்போ 15 கிலோமீட்டரில் வரக்கூடியதுங்களா, அப்போ நீங்கள் அதை கன்சிடர் பண்ணணுங்களா. ஆனால் அவங்க அப்ளிகேஷன் போடும்போது 10 கிலோமீட்டர் ரேடியஸில் எதுவுமே இல்லை, ஒரு ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் வந்து இருக்கக்கூடிய பகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைதர் அலி வந்து போருக்கு தளத்தை பயன்படுத்தின ஒரு பகுதியை, அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுது. எந்த சொல்கிறேன். அப்போ என்னன்னா, இவங்களுக்கு எந்த அளவுக்கு இலவாக்கு சட்டம் மாற்றி. அப்போ அடிப்பில் நீங்கள் ஒரு கேட்ட கேள்வி இருக்குங்களா, மீனவர்கள் நலன் சுற்றுச்சூழல் நலன் அப்படிங்கிற பார்வையில் இருக்குங்களா. அப்போ அரசாங்கம் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அப்போ அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இங்கே இந்த செலவு செய்கிறார்கள், இது எல்லாமே வந்து யாரை அடிப்படையாக வச்சு, என்ன நோக்கத்தை அடிப்படையாக வச்சு. இப்போ கவர்மெண்ட்னுடைய மானிட்டைசேஷன் பைப்லைன் பாலிசின்னு வச்சிருக்காங்க. அதன்படி என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, நேஷனல் பைப்லைன் அதனோட எப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பொதுத்துறையும் தனியார்மயமாக்குவது. ஆமா, தனியார்மயமாக்குவது அப்படிங்கிறது எந்த சென்ஸ் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமுதலாளிக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போய் சேர்க்கிறது. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய வெல்த் அப்படிங்கிறது என்னன்னா, இன்னைக்கு கார்பரேட் மயமாக்குவது தான் நோக்கமா இருக்கு. அந்த வகையில் செய்யறாங்க. அப்போ நீங்க மீனவர்களுக்காக மீன்வளம் சார்ந்து இந்த அளவுக்கு அரசாங்கம் செலவு செய்யுது அப்படின்னா, அது சிறு குறு சார்ந்து இருக்கக்கூடிய மீனவர்கள் கிடையாது. ஓகே. பெரிய அளவிலாக இருக்கக்கூடிய மீன் நிறுவனங்கள் இருக்காங்களா, அவங்களுக்காக தான். ஸோ இந்தியாவினுடைய 60% வெல்த் அப்படிங்கிறது 10% மக்கள்கிட்ட தான் இருக்கு. ஓகே. அந்த ரிப்போர்ட் நமக்கு வந்திருக்கு, ஆக்ஸ்ஃபோர்டோட ரிப்போர்ட் அப்படிங்கிறது. அப்போ அதை அதுக்கேற்ற மாதிரி சட்டங்களை மாற்றி அமைப்பது, அதுக்கேற்ற மாதிரி இயற்கை வளங்களை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது, இதற்கு தடையாக இருக்கக்கூடியவர்களாம் மாற்று. ஃபர்ஸ்ட் என்னன்னா, என்விரான்மெண்ட் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா சட்டத்தையும் மாத்திட்டாங்க. அடுத்து லேபர் வெல்ஃபேர் சட்டத்தை எல்லாமே மாற்றிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு என்னென்னா, எதெல்லாம் தடையாக இருக்கின்றதோ, அதுக்கப்புறம் மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகள், மாநில அரசாங்கத்தில் எந்த விதத்திலும் கன்சல்ட் பண்ணாமல் டைரெக்டாக ஒன்றிய அரசாங்கம் எல்லா கிளியரன்ஸ் கொடுக்குற அளவில் சட்டத்தை திருத்தி கொண்டு வருகிறார்கள். ஸோ அந்த வகையில் தான் இந்த மாதிரி தொடர்ச்சியாக, இது மட்டுமல்ல, காவேரி சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியில் இப்படி தொடர்ச்சியான பல்வேறு விதமான ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை கொண்டு வருவதற்கான வேலையில முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. ஓகே சார், ரொம்ப நன்றி. அதான் நீங்க சொல்ல விரும்புறீங்களா வெற்றி? நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போறேன். அதாவது என்னன்னா, தொடர்ச்சியாக இந்த மாதிரி இயற்கை வளங்கள், கனிம வளங்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஒரு பிரைவேட்டைசேஷனு, அது கார்பரேஷன் கூட மாதிரி இருக்கல, அந்த வகையில் அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, இன்னைக்கு ஐயநாதன் அவர்களும் குறிப்பிட்டாங்க, இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன் திட்டம் அப்படிங்கிறது, அதுல இருந்து வெளியேறக்கூடிய கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது குளோபல் வார்மிங்க்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அப்போ உலகத்தில் நாம இன்னைக்கு இதுல இருந்து வெளியேறி ரினியூவல் நோக்கி நகர வேண்டியிருக்கு. அதை நாம செஞ்சுட்டு இருக்க வேண்டிய தேவை இருக்க வேண்டிய நேரத்தில் திருப்பி எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படிங்கிறது நம்மளுடைய ஆபத்தை இன்னும் அதிகரிக்கும். ஓகே.